ஔவையாரோட கண்டென்ட் வந்து எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். ஸோ இது வந்து செகண்ட் ஸ்டாண்டர்டு. இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 வரி தான். நன்மையை கடைபிடி, நீர் விளையாடேல், நூல் பழக்கல், நேர்பட ஒழுகு, நோயினுக்கு இடம் கொடேல் அப்படிங்கிறது தான். ஸோ வேறு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக ஒரு நம்மளுக்கு செகண்ட் ஸ்டாண்டர்டில் ஒரு பேஜ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது முன்னாடியே இதுக்கு பற்றின கதை கொடுத்துருப்பாங்க சரிங்களா. ஆத்திச்சூடின்னு அதுக்கும் ஆரம்பித்ததுலேருந்து உங்களுக்கு கதையாக கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு நீர் விளையாடல், நன்மையை கடைபிடி, அதுதான் ஸ்டார்டிங்கில் ஆகும். 9th லெசனில் இருக்கும். பேஜ் நம்பர் 50 நன்மையை கடைபிடி அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை. அடுத்து ஆத்திச்சூடியில் நீர் விளையாடல் அதுக்கு ஒரு கதை கொடுத்துருப்பாங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு நூல் பழக்கல் அப்படிங்கிற லைப்ரரியை பற்றி விலங்குகளை வச்சு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஆத்திச்சூடி கண்டென்ட் தான். அதே மாதிரி தான் அதே ஆத்திச்சூடியில் தான் நேர்பட ஒழுகுல ஒரு உண்மையாக நடந்த ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த சேமூரை சேர்ந்த முகமது யாசின்கிற பையனை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நோயினுக்கு இடம் கொடையில் அப்படிங்கிற கண்டென்ட் தான் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா. ஸோ இது கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு தமிழ் சொல்ல அறிந்து பயன்படுத்துவோம் அது ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க. இதுவும் உங்களுக்கு நான் இந்த இடத்துல அடுத்த பேஜ்லேயே இருக்கிறதுனால உங்களுக்கு காமிச்சிடறேன், ஏன்னா அடுத்து கேட்டுறக்கூடாதுல்ல. ஸோ இதுதான் 2ஆம் வகுப்பில் முதல் பருவம். 2ஆம் வகுப்பில் 2ஆம் பருவத்தில் வந்து ஆத்திச்சூடியோட கண்டென்ட்டு ஒரு 36வது பேஜில் 31ல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பெரியாரை துணைக்கோள் அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங். அடுத்த ஆத்திச்சூடியில் என்ன கதை கொடுத்துருக்காங்க அப்படின்னா இளமையில் கல். அடுத்த ஆத்திச்சூடியில் கேள்வி எழுந்தது வழி பிறந்தது அப்படிங்கிற ஹெட்டிங்கில் கொடுத்துருக்காங்க. கேள்வி முயல், நம்ம கேள்வி கேட்க முயற்சிக்கணும், அது ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வைகரை துயிலெழு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வித்தை விரும்பு, கலைகள் நிறைய கற்றுக்கணும். ஸோ அதை பின்னாடி படித்து எழுதி பழகுங்கிற கெட்டிங்கில் கொடுத்துட்டாங்க. ஸோ வைகரையில் துயிலெழு, பெரியாரை துணைக்கோள், கேள்வி முயல், இளமையில் கல், வித்தை விரும்பு. இதில் பெரியாரை துணைக்கோள் வந்து திருக்குறள் அதிகாரத்தில் வரும், 45வது அதிகாரம் சரிங்களா. ஸோ நீங்கள் அதிகாரம் ரிலேட்டடாக கேட்டால் திருக்குறளே வரும். அதே மாதிரி இது யார் சொன்னா அப்படின்னாக்கி ஔவையார் வருவாங்க. ஸோ 2 பேருமே நமக்கு சிலபஸில் கவர் ஆகுறங்கும்போது நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுதான் நம்மளுக்கு பின்னாடி கொடுத்துருக்கிற கண்டென்ட்டு. ஸோ தமிழ் சொல்ல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. டம்ளருக்கு குவளை, இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ இது கேட்பாங்க, அதை பார்த்துக்கோங்க. அழைப்பு மணி, காலிங் பெல் கேட்டிருக்காங்க. ஸோ அழைப்பு மணி அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது தமிழில். நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயர் கேட்டிருக்காங்க, நான் அதை அடிக்கடி வேறு சொல்லியிருக்கேன் சரிங்களா. ஸோ கவர்மெண்ட் எக்ஸாமில் கேட்டது தான். இதில் நிறைய கேட்க சான்சஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. இது செகண்ட் டேர்ம், 2ஆம் வகுப்பு 2ஆம் பருவம். இது வரைக்கும் 2ஆம் வகுப்பில் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தது வந்து ஆத்திச்சூடி. 3ஆவது பருவத்தில் நமக்கு 10வது லெசனாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொன்றை வேந்தன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு பாடல் கொடுத்துருப்பாங்க, அது கீழேயே அதோட வரியும் கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம வாசிக்கலாம். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், தாயும் தந்தையும் கண்முன்னே காணும் தெய்வங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கோயிலுக்கு போனால் நம்ம சிலையில் தான் பார்ப்போம், நேரில் பார்க்கணுன்னா தாய் தந்தை தான் நம்ம முன்னாடி உள்ள தெய்வம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஊக்கம் உடைமை ஆக்கத்திற்கு அழகு, குறையாத ஆர்வமே முன்னேற்றத்தை தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே யாரோடதுன்னா ஔவையாரோட வரிகள் சரிங்களா. அது கேட்பாங்க. எண்ணும் எழுத்தும் கண் என தகும், கணக்கும் மொழியும் இரு கண்கள் போன்றவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கைப்பொருள் தண்ணில் மெய்ப்பொருள் கல்வி, சேமித்த பொருளை விட கல்வியே உண்மையான செய்வோம். இப்போ ஔவையாரோட இந்த எண்ணும் எழுத்தும் கண் என தகும் அப்படிங்கிற பாடல் வரியை வச்சு தான் நம்மளுக்கு பேசிக் கான்செப்டே கல்வி வந்து தொடங்குது. ஸோ கல்வி தெரியலை அப்படின்னாக்கி நம்மளுக்கு பேசவும் எழுதுறதுக்கும் வராது. அது மட்டும் இல்லை, கணக்கு வழக்குமே தெரியாமல் போயிடும், வாழ்க்கை எப்படி நடத்தணுங்கிறது கூட தெரியாமல் போயிடும். அதை வச்சுக்கிட்டு தான் வாழ்க்கையில் நீ முன்னேற முடியாத போகிறதுக்கு முக்கிய காரணமே கல்வி இல்லாதான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வச்சு இவங்க சொல்லியிருப்பாங்க எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும். ஸோ இதை வச்சு தமிழ்நாடு ஸ்கீமே இருக்கும், எண்ணும் எழுத்தும் திட்டம் பார்த்துருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கைப்பொருள் தண்ணீர் மெய்ப்பொருள் கல்வி, சேமித்த பொருளை விட கல்வியே உண்மையான செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது யார் அப்படின்னா ஔவையார். தீரா கோபம் போராய் முடியும் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா நம்மளோட ஔவையார் தான். நெடுநாள் கோபம் சிக்கலில் போய் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கோபம் வந்ததுன்னா இப்போது அதை குறைக்கிறதுக்கு வழியை பார்க்கணும், அப்படி இல்லைன்னா அதை மறந்துடணும். ஸோ அதே கோபத்தோட வாழ்நாள் போலும் அலையக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நல்லிணக்கம் அல்லது அல்லல் படுத்தும், இணக்கம் இல்லாத நட்பு துன்பத்தை தரும். ஸோ அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நுண்ணிய கருமம் எண்ணி துணி, சிறிய செயலாக இருந்தாலும் சிந்தித்து முடிவு செய்யணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பொல்லாங்கு என்பவை எல்லாம் தவிர,
இது எல்லாமே யார் சொன்னதுன்னா ஔவையார் சொன்னதுதான். தீமை தரும் எல்லாவற்றையும் தவிர்க்கணும். பொல்லாங்கன்னா தீமை, சரிங்களா? மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் அப்படின்னு சொன்னது ஔவையார் தான். ஸோ இதில் வந்து அமிர்தம் போன்ற அரிய உணவை பகிர்ந்து உண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அமிர்தமாக இருந்தாலும் யாருக்கிட்ட நம்ம வீட்டுக்கு யார் வந்திருக்காங்களோ, ஸோ அவங்க நம்ம வரும்போது சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா அவங்களுக்கு கொடுத்துட்டு சாப்பிடணும்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும்னு சொல்லுவாங்க. செயல்களுக்கு ஏற்ப விளைவுகள் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம நல்லது செஞ்சால் நல்லதே நடக்கும், கெட்டது செஞ்சால் கெட்டதே நடக்கும். ஸோ அதுதான் ரிலேட்டடாக சொன்னது யாருன்னா ஔவையார் கண்டென்ட். இது தேர்டு டேர்மில் உள்ள செகண்ட் ஸ்டாண்டர்ட் புக்கில் உள்ள கண்டென்ட் தான். ஸோ இது ரிலேட்டடாக பின்னாடி கொடுத்துருப்பாங்க. ஸோ புக்கில் இதில் கண்டென்ட் தான். அந்த பிள்ளைங்களுக்கு எப்படி தெரியணுமோ அதை கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ் சொல்லலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ பள்ளிக்கூடம், நூலகம், மருந்து கடை, மருத்துவமனை, ஸோ இது எல்லாமே பேசிக்காக தெரிஞ்சது தான். இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கோங்க. பெல்ட்டுக்கு இடுப்பு பட்டி, அதில் 1, 2 வந்து நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது தெரியறதுக்காக நான் கொடுத்துருக்கேன், சரிங்களா? ஸ்ட்ராங்கிறதுக்கு உறிஞ்சு குழல், அப்புறம் கிரீட்டிங் கார்டு வாழ்த்து அட்டை, பீட்ரூட் முக்கியமாக சொல்லணுங்க. இதுக்கு செங்கிழங்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கேட்டிருக்காங்க, அதனால கொடுத்துருக்கேன். ஓகே.